கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, அவர் ஊருக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு பாடல் இல்ல. சிந்துன்னு சொல்லிட்டு டிவிகே சார்ந்த பெண் எம்எல்ஏ ஒருத்தங்க இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பாராட்டி இந்த பாடலை பாடியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, அனைத்து எம்எல்ஏகளுக்கும் நாங்க கார் வழங்க போறோம், அதே தாண்டி 75,000 ரூபாய் நாங்க வந்து காருக்கு மெயின்டெனன்ஸும், அதே தாண்டி 25,000 ரூபாய் ஊதியம், அதாவது வந்து டிரைவருக்கு ஊதியமா வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல இனோவா கிறிஸ்டா காரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பென்ஸ் கார் வச்சிருக்கிற எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறாரு. ஆக மொத்தத்தில் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரு, அது பெட்ரோல் போட்டு மெயின்டைன் பண்றதுக்கும் அதுக்கு ஒரு டிரைவர் போடுறதுக்கும் மாசம் 75,000 பிளஸ் 25,000 1 லட்சம் ரூபாய். இது அவங்களோட மாத சம்பளத்தை தாண்டி 1 லட்சம் ரூபாய் வச்சு 234 பேர்னா மாசம் சம்பளம் மட்டும் 2,34,00,000 ரூபாய் வருது. இதுல அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேர் இருக்காங்க, திமுக எம்எல்ஏக்கள் 59 பேர் இருக்காங்க, டிவிகே சார்ந்த எம்எல்ஏக்கள் 107 பேர் இருக்காங்க. இதுல ஏடிஆர் இந்தியாவோட ரிப்போர்ட் படி எல்லா எம்எல்ஏக்களும் எலெக்ஷன் டைம்ல அஃபிடவிட், அதாவது அவங்களோட சொத்து மதிப்பை பதிவு பண்ணிருப்பாங்கல்ல, அதன்படி அந்த டேட்டா படி மொத்தம் 234 எம்எல்ஏக்கள்ல 1 கோடிக்கும் மேல சொத்து வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் 193 பேர் இருக்காங்க. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏக்கள் 10 கோடிக்கும் மேல சொத்து வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள். அந்த 75க்கு உள்ள 5 கோடி டு 10 கோடி அசெட் வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட 36 பேர். மொத்தம் 234 எம்எல்ஏக்கள்ல 1ல இருந்து 5 கோடிக்கான சொத்து மதிப்பு வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட 82 எம்எல்ஏக்கள். 20 லட்சத்துல இருந்து 1 கோடிக்கான சொத்து மதிப்பு வச்சிருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 31 பேர் தான். அதுவும் இந்த 234க்குள்ள 20 லட்சத்துக்கும் கீழே சொத்து மதிப்பு வச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெறும் 9 பேர் தான். மொத்த சட்டசபை 234 பேர்ல வெறும் 4% தான். இந்த ஒட்டுமொத்த கவுண்டே ஒன்னா கூட்டிடாதீங்க, அது 234 தாண்டி போயிடும். நான் சொல்றது 20 லட்சத்துல இருந்து 1 கோடி, 20 லட்சத்துல இருந்து 5 கோடி, 20 லட்சத்துல இருந்து 10 கோடின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா ஓடி தான் இங்க சொல்லியிருக்கேன். இதுல பல எம்எல்ஏக்கள் பல்லாயிரம் கோடிக்கு சொத்து மதிப்பு வச்சுட்டு நம்ம ஏழை ஐயா ஸ்டாலின் அவர்கள மாதிரி வெறும் 10,000 ரூபாய் தான் கையிருப்பே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் அஃபிடவிட்ல சப்மிட் பண்ணவங்களும் இருக்காங்க. இதுல பெரும்பான்மையா அதிமுக எம்எல்ஏக்களும் சரி, திமுக எம்எல்ஏக்களும் சரி, கிறிஸ்டாலையும் ஃபார்ச்சுனர்லயும் லேண்ட் க்ரூசர்லயும் தான் பறக்குறாங்க. இதுல டிவிகே எம்எல்ஏக்கள் டெய்லியும் தான் சட்டசபையில் லைவ் பாக்குறோம். ஃபார்ச்சுனர்ல வந்து இறங்குறாங்க நம்ம அக்கா கனிமொழி சந்தோஷ் அவர்கள், ஏன் லேண்ட் க்ரூசர்ல வந்து இறங்குறாரு நம்ம மரிய வில்சன் அவர்கள், ஏன் நம்ம அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். மக்கள் நீங்களே சொல்லுங்களேன், தினம் தினம் நீங்களும் பார்க்க தான் செய்றீங்க. முக்காவாசி எம்எல்ஏக்களும் இதை வாங்குறதுக்கு உண்மையிலே டிசர்விங், அதாவது தகுதி உள்ளவங்க தானா? அவங்க கேட்கக்கூடிய இனோவா கிறிஸ்டா காரோட ஆவரேஜ் விலை என்னன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். 234 எம்எல்ஏக்களுக்கு இந்த கார் கொடுக்கணும்னா 70 கோடி 20 லட்சம் ரூபாய் நம்ம மக்கள் காசுல இருந்து செலவு செய்யப்படும். இதை தாண்டி மாதம் அது மெயின்டைன் பண்றதுக்கும் பெட்ரோல் போடுறதுக்கும் சம்பளம் மட்டும் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் நம்மளுடைய மக்கள் வரி பணத்துல இருந்து கொடுக்கணும். உண்மையிலே இது தேவையா? தேவைதான். உண்மையை கண்டறிந்து ஃபில்டர் பண்ணி அந்த 9 பேர் இருக்காங்கல்ல, ரிப்போர்ட் படி அந்த 4% எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கலாம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்ல, அது போராட்டங்களில் ஈடுபடக்கூடாதுங்கிற அந்த பில்லை எப்படி கொண்டு வந்து கிரிட்டிசிசம், அது விமர்சனம் வந்த உடனே எப்படி அதை வாபஸ் வாங்கினாங்களோ, இந்த ஆர்டரையும் தேவையானவர்களுக்கு மட்டுமென திருத்தி ஆல்டர் பண்ணி மீதம் இருக்கக்கூடிய பணத்தை மக்கள் சேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று டிவிக்கு ஓட்டு போட்ட மக்களும் பொதுமக்களும் கேட்கிறாங்க. நீங்க செய்வீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.